அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பொட்டுக்கடலை சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு ஸ்பூன் நான் வந்து கொத்தமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேங்க. அதே பேரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகுளுத்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு போகிறேன். அதுக்குள்ளே நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூனை பொட்டுக்கடலை போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே ஜாரில் நம்ம இதை வறுத்து வச்சிருந்த பொடியும் நல்லா நைஸாக போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், 2 தூளையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சாம்பாரும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகாய் பொடி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து பொட்டுக்கடலை தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதாங்க. பொட்டுக்கடலை தூள் போட்டதும் உங்களுக்கு கெட்டிப்படும். சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாத ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை போட்டுற வேண்டியது தான். இன்றைக்கி வந்து நான் சூடான இட்லி சுட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு